கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கடந்த சில மாதங்களாக 23ஆம் சங்கீதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாதத்தின் ஆரம்பத்திலும் இந்த சங்கீதத்திலிருந்து ஒவ்வொரு வசனத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த 23ஆம் சங்கீதம் எல்லாருக்குமே பிரியமான சங்கீதம், எல்லாருக்கும் மனதில் நன்றாக பதிந்த ஒரு சங்கீதம். சின்ன வயதிலிருந்து இன்று வரைக்கும் நம்மால் மறக்க முடியாத ஒரு சங்கீதம். அநேகர் இந்த சங்கீத தியானத்தின் நிமித்தம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக எனக்கு தெரியப்படுத்தினார்கள். ஆண்டோட நாமத்திற்கு நன்றி சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்த சங்கீதத்தை முடிக்க போகிறோம். இந்த சங்கீதத்தை நான் முடித்தாலும் இந்த சங்கீதத்தில் இருக்கிற உண்மைகள் ஒரு நாளும் முடியவே முடியாது. அது என்றென்றும் நிலைத்திருக்கிற காலத்தால் அழியாத சத்திய வார்த்தைகள். இன்றைக்கு நாம் இந்த சங்கீதத்தின் கடைசி வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். என்ன சொல்லுது இந்த வசனம்? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். இந்த சங்கீதத்தினுடைய கடைசி வசனம் நமது கடைசி சம்பூர்ண முடிவை குறித்து நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. நம்முடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை நாம் இந்த சங்கீதத்தில் பார்க்குறோம். முதல் வசனத்தில் படித்தீங்கன்னா, கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. இந்த உலகத்தில் நாம் பயணிக்கும் பொழுது தேவன் மேய்ப்பராக இருந்து நம்மை நடத்துகிறார். இந்த உலக பயணத்தில் அவருடைய நடத்துதல் இல்லை என்றால் நம்மால் அந்த கடைசி வசனத்தில் இருக்கிற மாதிரி நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்ற கரை சேருகிற அக்கறை சேருகிற அனுபவத்தை நாம் அடையவே முடியாது. அவர் மேய்ப்பராய் நமக்கு இல்லாவிட்டால் நம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கவே இருக்காது. இந்த சங்கீதத்தை நாம் இன்றைக்கு இந்த 6ஆம் வசனத்தை படித்து முடிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசும்படி நாம் அவருடைய ஒத்தாசையை நாடுவோமா? ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, சங்கீதங்களின் தேவனே, சங்கீதங்களில் பிரியப்படுகிறவரே, துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, இந்த நாளிலே இந்த 8 மாதங்களின் நிறைவுக்காக உமக்கு நன்றி செலுத்தி 9ஆம் மாதத்தின் ஆரம்பத்திற்காகவும் உம்மை போற்றுகிறோம். ஆண்டவர், உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் தொடங்கி ஆண்டவரே இந்த மாதத்துக்குள்ளே பிரவேசித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை, உம்முடைய நடத்துதலை நாங்கள் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் தொடர்ந்து அசைவாடி எங்கள் இருதயங்களில் ஆவியானவர் பேசி எங்களை ஸ்திரப்படுத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த 23ஆம் சங்கீதத்திற்காக நன்றி. கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு பேசும். கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க உதவி செய்யும். கர்த்தாவை சொல்லும்படியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த சங்கீதத்தில் நாம் படிக்கிறோம், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இங்கே சொல்லப்படுகிற கர்த்தருடைய வீடு எது? இந்த வசனத்தை படிக்கும் பொழுது சில கேள்விகள்லாம் வரணும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எது கர்த்தருடைய வீடு? பரலோகமா? அப்படி சொன்னாலும் சரிதான். சரி, அல்லது நாம் கூடக்கூடிய ஆலயமா? ஓகே, அதையும் சரின்னு சொல்லலாம். அல்லது நம்முடைய குடும்பம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு குடும்பமாக இருப்போம் என்றால் அது கர்த்தருடைய வீடா அப்படின்னா சரி, அதுவும் கர்த்தருடைய வீடு தான், சந்தேகமே கிடையாது. இப்படி நிறைய பதில்கள் நாம் சொல்லலாம். ஆனால் மிக தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த வசனத்தினுடைய மேல் பகுதி, 6ஆம் வசனத்தின் முதல் பகுதி சொல்கிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கிருபை நமக்கு தேவை எங்கே இருக்கிற வரைக்கும் தான். இந்த பாவ பூமியில் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு கிருபை தேவை. புரியுதா உங்களுக்கு?
இப்போ பரலோகத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் கிருபையின் தேவன் கூடவே இருப்பார், சரிதானே? அதுக்கு மேலே அங்கே பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் கிருபைன்னு நமக்கு அவசியமே கிடையாது. விளங்குதா உங்களுக்கு? இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான், பாவிகள் என்ற நிலையில் நாம் வாழும் வரைக்கும் தான் நமக்கு கிருபை தேவை. அப்போது கிருபை இந்த உலகத்தில் என் ஜீவன நாளெல்லாம் தொடரும், நன்மையும் அதே போல் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் இந்த உலகத்தில் நாம் இந்த பூமியில் பெற்றுக்கொண்டே வாழ வேண்டும், சரிங்களா? அப்படி வாழும் பொழுது, அப்படி ஆண்டவரோடு ஒரு நெருக்கமான உறவில் நாம் தொடர்ந்து நிலைத்திருக்கும் பொழுது, இந்த பூலோக வாழ்க்கையில் நாம் தேவனோடு நடக்கிற அந்த அனுபவம் தான் கர்த்தருடைய வீடு. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய வீடுனா பரலோகம்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆலயம்னு சொல்லலாம், தப்பே கிடையாது. ஆனால் அவரது நன்மையும் கிருபையும் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நம்மை தொடர்கிறபடியால் நாம் இந்த பூமியில் எந்த இடத்தில் இருந்தாலும் அது கர்த்தருடைய வீடுதான். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்நாளெல்லாம் நன்மை தொடரும் என்று சொல்கிறார். நன்மை கிருபை, நன்மை கிருபை, கோல் தடி. படிச்சோம்ல இந்த சங்கீதத்தில் நன்மை தேவன் சொல்லுது. சங்கீதம் 119:68 தேவரீர் நல்லவரும் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். ஆண்டவர் நன்மை செய்கிறவர். அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் என்று ஆபகுக் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 12, 13 வாசிக்கிறோம். அவர் தீமை செய்யாதவர், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், நன்மை மட்டுமே செய்கிறவர். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தவர் என்று அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்நாளெல்லாம் நன்மை செய்கிறார். சங்கீதம் 31:19 பாருங்கள். சங்கீதம் 31:19 உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஆண்டவருக்கு பயப்படுறவங்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்கள். இந்த உலகத்தில் மனுபுத்திரர் எவ்வளோ பேர் இருக்கலாம். மனுபுத்திரருக்கு முன்பாக யாரை நம்பணுமா? கர்த்தரை நம்பணும். அப்படி நம்புகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்கிற நன்மை எவ்வளவு பெரிது, எவ்வளோ பெரிது சொல்லவே முடியாது. அவ்வளோ பெரிய நன்மையை அவர் நம்முடைய வாழ்நாளெல்லாம் செய்கிறவர். அதே போல் 103 சங்கீதம் 5 ஆண்டு சொல்றார், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவர் இந்த உலகத்தில் நாம் இருக்கிற வரைக்கும், அவரோடு நாம் இருக்கிற வரைக்கும், அவர் நம்மோடு இருக்கிற வரைக்கும் அவர் நமக்கு குறை ஏதும் வைக்கிறதே கிடையாது. அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. படிக்கிறோம்ல சங்கீதம் 34 அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ அவருக்கு பயந்து அவரோடு நாம் நடக்கும் பொழுது, அவரை நாம் பின்பற்றும் பொழுது, அவருடைய நன்மையும் கிருபையும் நம்ம என்ன செய்யும்? நம்மை பின்பற்றும் வாழ்நாள் எல்லாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நன்மை என்ற நம்மை பின்தொடரும் ஆசீர்வாதம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நன்மை கிருபை இந்த ரெண்டையுமே வேத அறிஞர்கள் சொல்லும் பொழுது சொல்கிறாங்க, காட்ஸ் டு வாட்ச் டாக்ஸ், காட்ஸ் டு வாட்ச் டாக்ஸ் அப்படின்றாங்க. தேவனுடைய 2 காவல் நாய்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தை நாய்கள்ன்ற வார்த்தைகள் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாய் நன்றி உள்ள பிராணியாக இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யும்? பின் தொடர்ந்துக்கிட்டே வரும். நாங்கள் காலையில் நானும் ஒய்ஃபும் டெய்லி வாக்கிங் போவோம். அப்படி வாக்கிங் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா எங்கள் பின்னாடி 3 நாய் வரும், கூடவே வரும். அதில் 2 நாய் இடையில அப்படி போயிடும். ஆனால் ஒரு நாய் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா,
நாங்கள் போகிற வரைக்கும் எங்கள் எவ்வளோ தூரம் போகிறோமோ திரும்ப திரும்ப ஒரு ஏரியாவில் போய் நடந்துக்கிட்டே இருப்போம். 2-3 ரவுண்ட் அடிப்போம். அந்த நாய் கூடவே வரும். நாங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் வீட்டுக்கு வந்து அந்த 3-4 நாய்களுக்கு நான் பிஸ்கட் போடுவேன். டெய்லி பிஸ்கட் போடுவேன். இந்த நாய் என்ன செய்யும்? கூடவே வரும். ஏன் அதுக்கு தெரிஞ்சிருச்சு இவர்கிட்ட போனால் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு. பிரியமானவர்களே, காட்ஸ் 2 வாட்ச் டாக்ஸ். நம்முடைய வாழ்நாளெல்லாம் நம்மை பின்தொடரக்கூடிய தேவனுடைய 2 பெரிய ஆசீர்வாதங்கள் என்னன்னு சொல்லலாம்? நன்மை, கிருபை. நன்மையை பற்றி பார்த்தோம். இன்னும் நிறைய சொல்லலாம் வசனங்கள் நன்மையை குறித்து. கிருபை பாருங்களேன், கிருபை. சங்கீதம் 103:8 சொல்லுது, அவர் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் மிகுந்த கிருபை உள்ளவர். அப்போஸ்தலர் 4:33 வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் கிருபை பூரண கிருபை அப்படின்னு படிக்கிறோம். பர்ஃபெக்ட் கிரேஸ், பூரண கிருபை என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 86:13 சங்கீதம் 86:13 வசனம் பாருங்க. அங்கே வாசிக்கிறோம், நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. கிரேட் கிரேஸ் ஆஃப் காட். தேவனுடைய கிருபை பெரியது. பெரிய கிருபை, பூரண கிருபை, மிகுந்த கிருபை அப்படிலாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 66:20 வசனம் சொல்லுது, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கிருபை நம்ம விட்டு விலகவே விலகாது. சரிதானே? என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 54:10 வாசிக்கிறோம். இப்போ பாருங்களேன், அவருடைய நன்மையும் அவருடைய கிருபையும் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. As long as we are with God, His grace and His goodness will never leave us. சில நேரத்தில் பாருங்களேன், நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போனாலும் அவருடைய கிருபை நம்ம கூட தான் இருக்குது. சரிதானே? இப்போ பாருங்கள், உலகத்தில் ஆண்டவரை அறியாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் கிருபை கொடுக்குறாரா கொடுக்கலையா? கிருபை கொடுக்குறாரு. அதான் சொல்லுவாங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆண்டோட கிருபை 2 பிரிப்பாங்க, ஜென்ரல் கிரேஸ் அண்ட் ஸ்பெஷல் கிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டோட கிருபை பொதுவான கிருபை, சிறப்பான கிருபை அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவான கிருபை என்ன? தண்ணி அடிக்கிறவனுக்கும் அக்கிரமம் பண்ணுறவனுக்கும் அவனுக்கும் மழை பெய்யத்தான் செய்யுது. உண்மைதானே? அவனுக்கும் வெயில் அடிக்க தான் செய்யுது. சரிதானே? அவனும் படுக்கிறான், தூங்குறான், காலையில் எந்திரிக்கிறான். ஜென்ரல் கிரேஸ், பொதுவான கிருபை. ஸ்பெஷல் கிரேஸ் என்ன? சிறப்பான கிருபை. கஷ்டம் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது, நோய் நொடிகள், எல்லா விதமான சஞ்சலங்கள் நமக்கு வரும்பொழுது ஆண்டவர் நோக்கி அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு? விடுதலை கொடுக்கிறார். தேவனை நோக்கி கூப்பிடுகிற அந்த கிருபை, அவருடைய கிருபாசன தண்டையில் எப்பொழுதும் எந்த சமயத்திலும் தைரியமாய் சேரக்கூடிய கிருபை இருக்குல்ல நமக்கு. கர்த்தரை நான் நோக்கி கூப்பிடும் பொழுது அவரின் சத்தத்தை கேட்பார் அப்படின்னு உணர்ந்து ஆண்டவரை தேடுறேன் பார்த்தீங்களா? அப்படி தேடும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தாங்க ஸ்பெஷல் கிரேஸ். புரியுதா உங்களுக்கு? சிறப்பான கிருபை. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. தேவனை இவ்வளவு நெருக்கமாக பெற்றிருக்கிற வேற ஜாதி, பெரிய ஜாதி எது? வேறு யாரும் கிடையாது. பிரியமானவர்கள், நீங்களும் நாளும் தேவனுடைய சிறப்பான கிருபையை பெற்றவர்கள். ஆண்டவர் அறியாதவங்களுக்கெல்லாம் பொதுவான கிருபை, ஆண்டவர் அறிஞ்சவங்களுக்கெல்லாம் சிறப்பான கிருபை. நன்மையும் கிருபையும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும். அப்போ இந்த உலகத்தில் நாம் ஆண்டவரை பின்பற்றும் பொழுது, உறுதியாக, உண்மையாக, உத்தமமாக பின்பற்றும் பொழுது இந்த 2 ஆசீர்வாதங்களும் நன்மையும் கிருபையும் நம்மை விட்டு விலகவே விலகாது, நம்மை பின்தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் அப்படின்னு வாசிக்கிறோம்.
நிலைத்திருப்பேன்னு என்ன அர்த்தம்? அவரை விட்டு அவரிடத்திலிருந்து என்னை யாருமே பிரிக்க முடியாது, அல்லது யாருமே அவரோடு நான் வைத்திருக்கிற உறவிலிருந்து என்னை அசைக்கவும் முடியாது. இதுதான் சங்கீதம் 16:8 தாவீது சொன்னார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது வாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு படிக்கிறோம். அதாங்க நிலைத்திருப்பது. பிரியமானவர்களே, ஆண்டவரோடு இருக்கிற உறவில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய நன்மையை பெறணும், கிருபையை பெறணும் அப்படின்னு மட்டும் நினச்சிட்டு, ஆசீர்வாதங்களுக்காக மட்டும், சலுகைகளுக்காக மட்டும் ஆண்டவரை தேடக்கூடாது. ஆண்டவரை தேடணும் அப்படின்னா இதெல்லாம் கூட வந்துடும். அப்படிதான் ஆண்டு சொல்லிக்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அப்படி நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கூடையாக கொடுக்கப்படும். சரிதானே? ஆண்டவர் கூட கொடுப்பார். அங்கே ஆண்டவரை ஆசீர்வாதங்களுக்கு அங்கே அவர் தேடக்கூடாது. அவரோடு உறவு கொண்டிருக்க வேண்டும். அந்த உறவில் நிலைச்சிருக்கணுன்றதுக்காக நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும். விளங்குதா உங்களுக்கு? ஆண்டவரோடு இருக்கிற அனுபவம் நமக்கு தேவை. சீஷர்கள் 12 பேரை ஆண்டவர் ஏன் அழைச்சார்? எதற்காக அழைச்சார்? நம்மோடு கூட இருக்கவும். சரிங்களா? ரொம்ப அழகான பதில். பாருங்கள், மார்க் எடுங்க. மார்க் சுவிசேஷம் தான் படிச்சுட்டு இருக்கிறோம் இப்போது. மார்க் சுவிசேஷம் 3வது அதிகாரம், சாப்டர் 3. மார்க்கு 3வது அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்களேன். ஆண்டவர் 3 நோக்கங்களுக்காக தம்முடைய சீஷர்கள் 12 பேரை தெரிந்து கொண்டார். ஃபார் 3 reasons, ஃபார் 3 great purposes. 3 காரணங்களுக்காக, 3 மாபெரும் நோக்கங்களுக்காக தெரிந்து கொண்டார். என்ன நோக்கம் பாருங்கள். முதலாவது நோக்கம், அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும், that they should be with him. அதாங்க முதல் நோக்கம். அதுக்கப்புறம் தான் பிரசங்கம் பண்ணுறது, அடுத்த வசனம் படிச்சிங்கன்னா பிசாசுகள் துரத்துறது, இதெல்லாம் பிறகு தான். பிரசங்கம் பண்ணுறதும் பிசாசு துரத்துறதும் இதெல்லாம் அப்புறம்தான். நோய் நொடிகளை குணமாக்குறது எல்லாமே. ஆண்டவர் முதல்ல நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? அவர் கூட இருக்கணும். சரிங்களா? பாட்டு பாடுறதும், ஊழியம் செய்கிறதும், பிரசங்கம் பண்ணுறதும், நோய் நொடிகள் சுகமாக்குறதும், பிசாசு இதெல்லாம் பிறகு தான். ஏன்னா நீ அப்புறம் செய். ஆண்டவர் முதல்ல சொல்கிறது என்ன? நீ முதல்ல என் கூட இருக்கணும். விளங்குதுங்களா? அவர் நம்ம கூட இருக்கணும்னு விரும்புகிறாரு. அது மட்டும் இல்லை, நாம் அவர் கூடவும் இருக்கணும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அது 89ஆம் அதிகாரம் படிச்சிங்கன்னா யோசேப்பை பற்றி படிக்கலாம். யோசேப்பை பற்றி ஒரு வசனம் திரும்ப வரும். அது 89. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அப்படி பாருங்கள், 4 தடவை இருக்கும் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ரிசல்ட் என்ன? அவன் காரிய சித்தி உள்ளவனானான் அப்படின்னு படிக்கலாம். அவன் செஞ்ச காரியமெல்லாம் வாய்த்தது. அதே மாதிரி நீங்கள் தாவீதை பற்றி படித்து பாருங்கள். தாவீதை பற்றி படிச்சிங்கன்னா கர்த்தர் தாவீது கூட இருந்தார். அவன் எப்படி நடந்து கொண்டான்? புத்திமானாய் நடந்து கொண்டான். புத்திமானாய் நடந்து கொண்டான். கர்த்தர் நம்ம கூட இருந்தார் அப்படின்னா, அல்லது நாம் கர்த்தர் கூட இருந்தோம் அப்படின்னா காரியமெல்லாம் வாய்க்கும். நம்ம எப்படி நடக்கலாம்? புத்திமானாக நடக்கலாம். ஏன்னா புத்தி இல்லாத உலகத்தில் இருக்கிறோம். அப்படி தானே? புத்தி இல்லாத உலகம். பிரியமான தேவ பிள்ளைகளே, சில நேரங்களில் நாம் கர்த்தரை விட்டு விலகுவதற்கு வாய்ப்பு, சோதனைகள் ஏற்படும் பொழுது அவரை விட்டு விலகும் வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. ஆனால் பாருங்கள், தேவன் நம்மை விட்டு விலகுவதே கிடையாது. அவர் எப்போ நம்ம கூடவே இருக்கிறார். அதனால தான் இம்மானுவேல் அப்படின்னு படிக்கிறோம். காட் இஸ் வித் அஸ். தேவன் நம்மோடு இருக்கிறார்.
இந்த சங்கீதம் 23:6 நம்ம அவருடைய நாமத்தை எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், முதலாம் வசனம் என்ன பார்த்தோம்? மேய்க்கும் கர்த்தர்னு பார்த்தோம், அப்படி தானே? மேய்க்கும் கர்த்தர் யெகோவா ரூவா அப்படின்னு பார்த்தோம். 2ஆம் வசனத்தில் அவர் போஷிக்கும் கர்த்தர்னு பார்த்தோம், அப்படி தானே? யெகோவா ஈரே அப்படின்னு படித்தோம். 3ஆவது வசனத்தில் அவர் தேற்றும் கர்த்தர் அல்லது சமாதான கர்த்தர் யெகோவா ஷாலோம் அப்படின்னு பார்த்தோம். 4ஆவது வசனத்தில் அவர் பரிகாரியாகிய கர்த்தர் யெகோவா ராஃபா அப்படின்னு பார்த்தோம். 5ஆம் வசனத்தில் அவர் வெற்றி தரும் கர்த்தர் யெகோவா நிசி அப்படின்னு பார்த்தோம். 6ஆம் வசனத்தில் அவர் எப்படிப்பட்டவர்? யெகோவா ஷம்மா. இது எங்கே படிக்கிறோன்னா, எசேக்கியேல் 48:35 வசனம். எசேக்கியேல் 48வது அதிகாரம் வசனம் 35 பாருங்களேன். சுற்றிலும் அதன் அளவு 11,000 கோலாகும். அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா. எசேக்கியேலுக்கு ஒரு பெரிய கலக்கம். ஏன்னா எசேக்கியேல் எங்கே இருக்கிறாரு? அவர் பாபிலோனில் இருக்கிறார். பாபிலோனிலே இருந்த தீர்க்கதரிசிகள் 2 பேர், ஒருத்தர் எசேக்கியேல், இன்னொருத்தர் தானியேல். எசேக்கியேலுக்கு ஆண்டவர் நிறைய தரிசனங்களெல்லாம் கொடுத்தார். அந்த 48 அதிகாரங்களை படித்து பார்த்தீங்கன்னா எசேக்கியேலில் கர்த்தருடைய மகிமை பற்றிய தரிசனம் தான் நிறைய இருக்கும் அந்த புஸ்தகத்தில். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அக்கிரமங்களினாலும் விக்கிரக ஆராதனைகளினாலும் அநியாயங்களினாலும் தேவனுடைய மகிமை அந்த ஜனங்களை விட்டு விலகி போகிற மாதிரி தரிசனத்தை எசேக்கியேல் பார்க்குறார். ஆண்டவரே, எங்களை விட்டு போயிடுவீரோ, எங்களை விட்டு விலகி விடுவீரோ ஆண்டவரே அப்படின்னு அவருக்கு ஒரு பயங்கர அதிர்ச்சி எசேக்கியேலுக்கு. கடைசியில் முடிக்கும் பொழுது ஆண்டு சொல்லி முடித்தார், எசேக்கியேலே, நான் யார்? யெகோவா ஷம்மா. இந்த யெகோவா ஷம்மாவை எப்படி மொழிபெயர்க்கலான்னு சொல்லி யோசித்தாங்களாம் அந்த மொழிபெயர்ப்பாளர்கள். எப்படி யெகோவா ஷம்மான்னு மொழிபெயர்க்கிறது? நீ இங்கிலீஷ் பைபிளில் பாருங்களேன், இங்கிலீஷ் பைபிளை திறந்து பாருங்கள். யெகோவா ஷம்மாவுக்கு என்ன பதில் போட்டிருக்குன்னா, த லார்ட் இஸ் தேர் அப்படின்னு இருக்கும். த லார்ட் இஸ் தேர், கர்த்தர் அங்கே இருக்கிறார் அப்படின்னு இருக்கும். அங்கே இருக்கிறார், எங்கே இருக்கிறார்? கர்த்தர் அங்கே இருக்கிறார், கர்த்தர் இங்கே இருக்கிறார் அப்படிலாம் மொழிபெயர்த்தாங்களாம். கடைசியாக எப்படி மொழிபெயர்த்தாங்க தெரியுமா? கூடவே இருக்கிறார் அப்படின்னு மொழிபெயர்த்தாங்களாம். யெகோவா ஷம்மானா என்ன அர்த்தம்? கூடவே இருக்கும் கர்த்தர், கூடவே இருக்கும் கர்த்தர். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் அங்கே இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? யாரெல்லாம் தேவனோடு ஒரு நெருக்கமான உறவு வைத்து தேவனை பின்பற்றுகிறார்களோ தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். தேவன் அங்கே இருக்கிறார். என் ஜீவனில் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நான் கர்த்தரோடு, கர்த்தர் என்னோடு, நானும் அவரும் சேர்ந்தே வாசம் பண்ணுவோம் என்ற அனுபவம் இன்றைக்கி நமக்கு தேவை. ஜனவரி 14 1856 வருஷம் 1856 அந்த தேதியில் டேவிட் லிவிங்ஸ்டன் தன்னோட டைரியில் எழுதினாராம். என்ன எழுதினார் அப்படின்னா, ஆப்பிரிக்காவில் நான் மிஷனரியாக பணியாற்றுகிறேன். நான் சந்திக்கிற சவால்கள் ஏராளமான சவால்கள். ஆப்பிரிக்காவை விட்டுவிட்டு ஓடிவிடலாம் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு அப்படி எழுதிக்கிட்டே இருந்தாராம். அந்த டைமில் அவருக்கு 43 வயசு. he was 43. அப்போது அப்படி யோசித்தவர், அந்த மனுஷன் நல்ல ஜோம் பண்ணுவார். டேவிட் லிவிங்ஸ்டன் பயங்கரமாக ஜோம் பண்ணுவார். சரித்திரம் சொல்லுது, அவர் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது தான் செத்தாராம். ஆப்பிரிக்கன்ஸ்
அந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்த ஆப்பிரிக்கர்கள் அவரை அந்த அறை வீட்டில் கதவை தட்டி தட்டி பார்க்குறாங்க. கடைசியில் உள்ளே திறந்து பார்த்தா தன்னுடைய முகத்தை கைகளிலே புதைத்தவராக அப்படி முழங்கால் படிட்டு அப்படியே ஜெபிக்கிற நிலையில தான் செத்து கிடந்தார் டேவிட் லிவிங்ஸ்டன். இப்படி ஜெபத்தில் வாழ்ந்த மனிதன் டேவிட் லிவிங்ஸ்டன். நான் ஆப்பிரிக்கா விட்டு போயிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் என்னை போன்ற ஒரு மனிதன் ஓடிப்போவானோ? நான் ஓடிப்போகக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்னு சொல்லிட்டு மத்தேயு 28 18, 19, 20 வசனங்களை எழுதி வச்சாராம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி சொல்லிட்டு ஆண்டு சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அப்படின்னு அந்த வசனத்தை சொல்லிட்டு 20 வசனத்தில் ஆண்டு சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், ஆமேன் அப்படின்னு அந்த மத்தேயு முடியும். யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ இங்கிலாந்துக்கு வர்றாரு. இங்கிலாந்துக்கு வர வேண்டிய சூழ்நிலை டேவிட் லிவிங்ஸ்டன் அங்கே வந்தார். அவரை பார்த்த பொழுது ஜனங்களுக்கெல்லாம் ஒரு பக்கம் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் அதிர்ச்சி. ஏன் அப்படின்னா டேவிட் லிவிங்ஸ்டன் இப்படி இருக்கிறாரு. பல ஆண்டுகளாக அந்த ஆப்பிரிக்கா கண்டத்தின் காடுகளிலும் மலைகளிலும் அலைஞ்சு திரிஞ்சு ஊழியம் செஞ்சு 30 தடவை 30 டைம்ஸ் 30 தடவை அவருக்கு பயங்கரமான ஜுரம் வந்துச்சான். இத்தனைக்கு அவர் டாக்டர், மெடிக்கல் டாக்டர். அவர் ஃபஸ்ட் மெடிக்கல் மிஷனரி அவர் தான். அப்போது இன்னொரு முறை என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, ஒரு சிங்கம் அவரை தாக்கிருச்சு. காட்டுக்குள்ளே ஒரு சிங்கம் தாக்கி இந்த இடது கை அப்படியே உடைஞ்சு தொங்குற அளவுக்கு அது பாதிக்கப்பட்டு விட்டது. இங்கிலாந்துக்கு வந்தப்போ அந்த கிளாஸ்கோ யூனிவர்சிட்டி, கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் இவர் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கலாங்க, டாக்டர் ஆஃப் லாஸ், சட்ட மாமேதை என்று ஒரு பட்டம் கொடுத்தார்கள், கௌரவ பட்டம், டாக்டர் ஆஃப் லாஸ். அப்போ பேசினாராம், என்னுடைய ஆப்பிரிக்க கண்ட ஊழியத்தின் அனுபவங்களில் எத்தனையோ தடவை நான் திரும்ப திரும்ப ஓடி வந்துடணும்னு மனசில் நினச்சிருக்கிறேன். இங்கே இருக்கிற கஷ்டங்கள் பாடுகள் என்னால் முடியலை. ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த எண்ணம் எனக்கு வரும்பொழுது நான் என் பைபிளை திறந்து மத்தேயு 28 20 வசனத்தில் என் விரலை வச்சு என் கையை வச்சு நான் ஒவ்வொரு டைமும் நான் ஜெபம் பண்ணுவேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. அப்படி சொல்லிட்டு அவர் அடிக்கடி சொல்லுவாராம், இட்ஸ் த வேர்ட் ஆஃப் அ ஜென்டில்மேன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ரிக்ட் அண்ட் சேக்ரெட் ஹானர், ஸோ தேர் இஸ் an end of it. அடிக்கடி சொல்லுவாராம், இட்ஸ் த வேர்ட் ஆஃப் அ ஜென்டில்மேன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ரிக்ட் அண்ட் சேக்ரெட் ஹானர், ஸோ தேர் இஸ் an end of it. அது தமிழில் வாசிக்கிறேன் பாருங்க. மிகுந்த கண்டிப்புள்ள புனித கணத்துக்குரிய ஒரு பெருந்தகையின் வார்த்தை இது, அவர் சொல்லிவிட்டால் அவ்வளவுதான். மிகுந்த கண்டிப்புள்ள புனித கணத்துக்குரிய ஒரு பெருந்தகையின் வார்த்தை இது, அவர் சொல்லிவிட்டால் அவ்வளவுதான். என்ன சொல்லிட்டாரு? உலகத்தின் முடிவு பரைந்தோம் நான் உன் கூட இருப்பேன், கவலைப்படாது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த உலகத்தில் நான் பலவிதமான கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்களை அனுபவிக்கலாம், பல போராட்டங்கள் சந்திக்கலாம். இனி வரக்கூடிய நாட்கள் நம்ம நினைக்கலாம், ஒவ்வொரு நாள் காலையில், ஒவ்வொரு மாதம் காலையில் ஆரம்பத்தில் வரும்பொழுதும் இந்த மாதம் ஆண்டவர் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், இது எல்லாரோட விருப்பம், தப்பு இல்லை. ஆனால் எதிர்காலம், வருங்காலம் கொடிய காலம். ஆனாலும் நாம் கர்த்தரோடு இருந்தால், கர்த்தர் நம்மோடு இருந்தால் நன்மையும் கிருபை நம்மை தொடரும். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் யார்? யெகோவா ஷம்மா, ஜெகவா ஷம்மா. அந்த யெகோவா ஷம்மா நம் கூடவே இருக்கிறார். அவர் நம்ம கூடவே இருக்கிறார். பிரச்சனை என்ன? நான் தான் அவர் கூட இருக்கணும், நாம் தான் அவரோடு கூட இருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார்.
நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவர் உங்களை என்றென்றைக்கும் கைவிடுவார். இருக்குல்ல? 2 நாளாகமம் 15 அதிகாரம் 2ஆம் வசனம் நினைக்கிறேன், படித்து பாருங்கள். கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆக பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தரோடு இருக்கிற, கர்த்தரோடு நடக்கிற அந்த அனுபவம் நமக்கு தேவை. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்பது ஏதோ பரலோகத்தில் போய் அவர் கூட இருக்க போவதை, அல்லது இந்த ஆலயத்திற்கு வாரத்திற்கு 1 நாள் 2 நாள் வந்து இருப்பதை வேதம் சொல்லலை. அது நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நாம் கர்த்தரோடு நடக்கிற அனுபவம், அதுதான் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற அனுபவம். அந்த அனுபவத்தை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். அந்த அனுபவத்தில் நம்ம நிலைச்சிருக்கணும், அந்த அனுபவத்தில் வளரணும் என்று பரலோகத்தின் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அது பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் கடைசி நாட்களில் இருக்கிறோம். ஆண்டவரே உம்மோடு இருக்கணும் அப்படின்னு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டு நிச்சயமாக நம்மை வழி நடத்துவார். இனி காலம் செல்லாது. ஆண்டு சீக்கிரம் வரப்போகிறார். என்னுடைய வாழ்க்கை என்னைக்கு முடியும்னு தெரியாது, எப்போ முடியும்னு தெரியாது. ஆனால் நான் இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரையும் என்ன செய்யணும்? கர்த்தரோடு இருக்க வேண்டும், கர்த்தரோடு நடக்க வேண்டும். அதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரமபிதாவே, இந்த அருமையான அதிகாலை ஆராதனையிலே நாங்கள் எல்லாரும் பங்கெடுக்க எங்களுக்கு கிருபை செய்தீர். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து எங்களை 8 மாதங்களும் அருமையாக தாங்கி கிருபையாக நடத்தினீர். அதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. இந்த புதிய மாதத்திலும் நாங்கள் நுழைந்திருக்கிறோம். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பெரிய கிருபைக்காக, மிகுந்த கிருபைக்காக, உம்முடைய பூரண கிருபைக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் எங்களை செய்யக்கூடிய எல்லா நன்மைகளுக்காகவும் உம்மை நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்மையும் கிருபையும் எங்களுடைய வாழ்நாளெல்லாம் தொடரும்படி செய்கிறீர். ஆண்டவரே, உமக்கே கொடான கொடி நன்றி. நாங்கள் உம்மை சில நேரங்களிலே தொடராவிட்டாலும், தொடர்வதை நாங்கள் தவிர்த்து விட்டாலும், ஆண்டவரே உம்முடைய நன்மையும் கிருபையும் எங்களை விட்டு விலகவே இல்லை என்ற ஆச்சரியமான அந்த உண்மைக்காக உணர்ந்து உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். பரமபிதாவே, இந்த புதிய மாதத்தில் உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களோடு இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் நாங்கள் உம்மோடு எப்போதும் இருக்க வேண்டும் என்பதே எங்களுடைய ஆவலாகவும் உம்முடைய விருப்பமாகவும் இருக்கிறது. தகப்பனே, கர்த்தாவே, நாங்கள் உம்மோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை எப்பொழுதும் தேட எங்களுக்கு கிருபை தாரும், எங்களை பலப்படுத்தும். உம்முடைய ஆவியினாலே அபிஷேகம் பண்ணும். தேவனுக்கு மகிமையாய் நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு நீர் ஒத்தாசை புரிய வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, திருச்சபை சார்ந்த எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. ஆன்லைனில் தவறாமல் கலந்து கொள்கிற எல்லா குடும்பங்களோடும் உம்முடைய ஆசீர்வாதம் இருப்பதாக. தகப்பனே, விசேஷமாக எங்களுடைய பள்ளிக்கூடத்திற்காக, சென்ட்ரல் ஸ்கூலுக்காக ஜெபிக்கிறோம். மற்றும் ஆண்டவரே, எங்களுடைய ஒன்றியத்தின் கீழ் இருக்கிற எல்லா பள்ளிகளையும் ஆசீர்வதியும். இந்த மாதத்தில் தங்களுடைய காலாண்டு தேர்வுகளை எழுத போகிற மாணவ மாணவிகள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரம் மாணவ மாணவிகளோடு இருந்து, ஆசிரியர் பெருமக்கள், பள்ளி முதல்வர்கள் அனைவரோடும் கூட இருந்து ஆண்டவரை பள்ளிக்கூடங்கள் தேவனுக்கு மகிமையாய், சாட்சியாய், உப்பாய், ஒளியாய் விளங்க தேவன் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலே, இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய 26ஆம் தேதி நடைபெறப் போகிற திருமணத்திற்காக ஜெபிக்கிறோம். தம்பி ஸ்டீஃபன் ராஜுக்காக, மணமகளுக்காக ஜெபிக்கிறோம். 2 குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த திருமணம் நல்ல முறையில் நடந்தேற ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, அனுகிரகத்தையும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த மாதத்தில் ஆலயத்தின் வழியாய் இருக்கிற ஊழியங்கள், ஆலயத்தில் நடைபெறும் ஆராதனைகள், நாங்கள் படிக்கிற சத்தியங்கள், தொடர்பாடங்கள், தானியல் புத்தகம், முன்னோடிகள் பாடம் எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இதன் வழியாக எங்கள் விசுவாசம் பலப்படவும், ஆண்டவரை உமக்கென்று கனி கொடுக்கிறவர்களாக எங்களுடைய வாழ்க்கை மாறவும் ஆண்டவர் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று ஒப்படைக்கிறோம். தகப்பன, இந்த புதிய மாதத்தை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு தொடர்ந்து இரும். எங்களுடைய வேலைகள், எங்களுடைய போக்குவரத்து, எங்கள் குடும்பங்கள், எங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதியும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி ஆண்டவரே. உமது மகிமைக்கென்று உம்முடைய வருகை மட்டும் ஆண்டவர் நாங்கள் ஊழியம் செய்யவும், உயிருள்ள வரை உண்மையே நாங்கள் எப்பொழுதும் சார்ந்து உண்மை மையப்படுத்தவும் எங்களுக்கு பலத்தை தாரும். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் எங்கள் இருதயங்களையும் எங்கள் இல்லங்களையும் ஆட்கொள்வதாக. அருமை மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.